Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா மாலைபட்சம் வந்துருக்கு. மாலைபட்சத்துல பொதுவா ஒரு நேரம் தான் சாப்பிடுவா. ஒரு சில காய்கறிகள் தான் சேர்த்து சமைக்கிறது வழக்கம். ஒரு 10-15 காயை வச்சு சமைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கும். நாட்டு காய்கறிகளில் தான் சமையல் பண்ணுறது வழக்கம். அந்த காய்கறிகளில் தான் ஒரு குழம்பு, அது தொட்டுக்கிறதுக்கு ஒரு கறி, அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி டிஃபன் வெரைட்டிஸும் அந்த மாதிரி தான் லிமிட்டடாக ஒரு செலக்டிவாக தான் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி நாட்டு காய்கறிகள்லாம் வச்சு சில குழம்பு வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிச்சிடும் இல்லையா? அந்த 15 நாளும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வயரும் ஃபில்லிங்காகவும் இருக்கணும். அந்த மாதிரி குழம்பு வகைகள் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து குழம்பு ரசத்தோட தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி கறி கூட்டு வகைகளும் பார்க்கலாம். மாலைபட்சத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃபன் வெரைட்டிஸும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவன் ஆற்றுல என்ன வழக்கமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க, எங்கள் ஆற்றுல என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதைத்தான் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் புதுசாக இப்போ தான் பார்க்குறேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு உருண்டை மோர் குழம்பு பண்ணலான்னு துவரம்பருப்பு 3/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, ரெண்டுமா சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு நல்ல தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டிருக்கேன், தண்ணியே இல்லாமல். இப்போது காரத்துக்கு 4 மிளகாத்தல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணியே விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் மோர், 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை கொஞ்சம் சின்ன சின்ன அப்படி உருண்டையாக ஒட்டி இந்த கொதிச்சுருக்கிற இதில் ட்ராப் பண்ணலாம். 1 by 1 ட்ராப் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கணும். இப்போ இந்த உருண்டையெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ கிளறவே கூடாது, உருண்டையெல்லாம் கொஞ்சம் வெந்து மேலாக வரட்டும். அரைச்சி வச்சுருந்ததில் 1 டீஸ்பூன் அளவு பேலன்ஸ் இருக்குது. இது கூடவே இது 6 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பல்லாக கீத்தினதாக சேர்த்துருக்கேன். பூவா துருவினா 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது சேர்த்து காரத்துக்கு 4 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு. நான் இப்போ புளிச்ச தயிர் தான் சேர்த்துருக்கேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சின்னு வந்திருக்கேன். பாருங்க, உருண்டை கொதிச்சுன்னு இருக்கு, தெரியுறதா? எவ்வளோ ஜோராக வெந்திருக்கு, கரையாமல் இருக்கு பாருங்க. அதாவது இதில் நான் வணக்கவும் இல்லை, அரிசி மாவெல்லாம் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. தண்ணி விடாமல் அரைச்சி அப்படியே உருட்டி போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு வேகும்போது இந்த மாதிரி ஜோராக உருண்டை வெந்து மேலாக வந்துடும். முதல்லையே கரண்டி போட்டு கலக்கினா உருண்டை கரைஞ்சிடும். இதில் லேசாக கரைஞ்சி இந்த குழம்புல சேர்ந்துக்கும் இந்த பருப்பெல்லாம் கூட. இப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருண்டை வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். மிக்சியையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டாச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு நான் உப்பு போடலை, உருண்டைக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் கூடி பதச்சி வரட்டும், வெட்டி திளைக்க வேண்டாம். இப்போ மேலாக நல்லா நுரைச்சிண்டு ஜோராக வந்துடுது. நீ வச்சா தலைச்சிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான உருண்டை மோர் குழம்பு ரெடி. இதுக்கு தாளிக்கணும். பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடு பண்ணி கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இதை இந்த பருப்பு உருண்டை மோர் குழம்புல இந்த தாளியத்தை பருப்பு உருண்டை மோர் குழம்புல சேர்த்தா சூப்பரான பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி. இந்த உருண்டையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரக்கறி வச்சுக்கலாம். பாகற்காய் பிட்லா வத்த குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம். பருப்பு போட்டு வத்த குழம்புன்னு சொல்லுவாள். இதை கேரளாக்காரெல்லாம் இதை பிட்லான்னு சொல்லுவாள். இப்போ அந்த குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல வறுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுக்கணும். இதை 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 மிளகாத்தல் சேர்த்துக்கிறேன். மிளகும் சேர்த்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 அறுப்பு கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் சவக்கணும், மிளகாத்தலும் கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகணும். அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தாச்சு, மிளகாத்தலும் கிறிஸ்பாயாச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் மிக்சியில் பவுடராகவும் பொடிச்சிக்கலாம், இல்லை தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம். வறுத்ததை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில்
இந்த பாகற்காயை சேர்த்து சுருங்க வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா சுருங்கி வதங்கி வச்சு பாருங்க, இந்த மாதிரி வதங்கணும். இப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த வதக்கி வச்சுருக்கிற பாகற்காய், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடயே பெருங்காயமும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பச்சை புளி வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. இது 3 நிமிஷமாக கொதிச்சுன்னு இருக்கு. இதில் அரைச்ச மிளகாய் வத்தல் உளுத்தம்பருப்பு கலவையை சேர்த்துட்டேன். நான் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டிக்கு 1.5 கரண்டி துவரம்பருப்பை மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த பருப்பை இந்த பாகற்காய் பிட்லாவில் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்தாச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சாச்சு குழம்பு. இப்போ நம்ம பிட்லா ரெடி. இதுக்கு தாளித்து கொட்டலாம். குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து இந்த பிட்லாவில் நம்ம சூப்பரான தேங்காய் தனியா இல்லாத வறுத்து அரைச்ச கேரளா ஸ்டைல் பாகற்காய் பிட்லா ரெடி. ரசகாலம் வைக்கிறதுக்கு இது 3 நேந்திரம் பழம் எடுத்துட்டுருக்கேன். இதை மேல் தோல் எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இதில் இந்த நறுக்கின நேந்திரம் பழத்தை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே ரசகாலனுக்கு வறுக்கிறதுக்கு வானிலையில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு 5 மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அரிசி ஆப்ஷனல் தான், குழம்பு திக்னஸ்க்காக சேர்க்கறது. இப்போ இதை கொஞ்சமாக வறுத்துட்டு அரிசி லைட்டாக பொரியணும். வெந்தயமும் கலர் மாறணும். இந்த அளவு மாறியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறினதும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போது நேந்திரம்பழம் பாதி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன கோலிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். இந்த புளி கரைச்சாச்சு. இதை சேர்த்துக்கிறேன். புளியை லேசாக தான் விடணும். அதுக்காக சின்ன கோலி அளவு எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் தயிரும் விடுவோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். இது பச்சை புளி வாசனை போக கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வறுத்தது சூடாரி மிக்சியில் சேர்த்துட்டேன். ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தயிர் விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி பச்சை புளி வாசனை போக கொதித்த இந்த குழம்புல இதை சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக மோரை விட்டு அலம்பி இதில் விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மோர் குழம்பு மாதிரி மேலாக பதச்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெட்டி தளச்சி விட்டு கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அகன் உரைச்சி வந்திருக்கிற இந்த ரசகாலனில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம சூப்பரான ரசகாலன் ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும். இது டிஃபனோடெல்லாம் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான காரம் போட்ட வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், உசிலி, வெண்டைக்காய் கறியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. திருநெல்வேலி சைட் பண்ணுற பொரிச்ச குழம்புக்கு இது சேனை, கேரட்டு, வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பீன்ஸு, புடலங்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் 2 அந்த மாதிரி போட்டாலே காய் நிறைய ஆகிடும். இந்த காயை குக்கரில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி தான் சேர்த்துருக்கேன். இது தேவையான உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய் முங்குற அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வெயிட் போட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொரிச்ச குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியால் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 1.5 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2ஐயும் சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு மஞ்சள் பொடி முங்குற அளவுக்கு தண்ணியும் விட்டு சாதத்து மேலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய விசில் வேணும். காய் வேகிறதுக்கு 1 விசில் விட்டால் போதும். அதனால தான் தனித்தனியாக வச்சுருக்கேன். பொரிச்ச குழம்புக்கு அரைக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது 3 மிளகா வத்தல். ஏற்கனவே மிளகு பொடி சேர்த்துருக்கிறதுனால 3 மிளகா வத்தல் போட்டிருக்கேன்.
காரம் உங்களுக்கு நான் பார்த்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பொரிச்ச குழம்புக்கு வேக வச்சுருந்தது ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை கொதிக்க விடணும். இதில் ஒரு துண்டு பெருங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே குழம்புக்கு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற இந்த பொரிச்ச குழம்புல அரைச்சதை சேர்த்துடலாம். வேக வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்தாச்சு, குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொரிச்ச குழம்புல சேர்த்துடலாம். மிக்ஸி அலம்பி அரட்டணும் தண்ணி விட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். இல்லை பாருங்கள், கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிடும். இப்போவே நல்ல கெட்டியாக இருக்குது. பொரிச்ச குழம்புனாலே நல்ல காய் வெந்து கரையணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். பொரிச்ச குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளித்து கொட்டணும். பொரிச்ச குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 4 கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த தாளித்தத்தை இந்த பொரிச்ச குழம்புல சேர்த்துடலாம். நம்ம டேஸ்டியான பொரிச்ச குழம்பு ரெடி. புளிவன் சார் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வாணலியில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பெருங்காயத்துண்டு, பெருங்காயம் பொரிஞ்சதும் 2 வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு 4 மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கிள்ளிட்டு தாளிச்சுக்கலாம். இதுதான் காரம். நீங்கள் முழுசாக தாளித்து கொட்டிட்டு கூட அப்புறம் நொறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்ல பச்சை புளி வாசனை போக கொதிக்கணும். பச்சை புளி வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. இப்போது இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது தண்ணியாக தான் இருக்கும். திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக 1/2 டம்ளர் தண்ணியில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கரைச்சி இந்த கொதிச்சுட்டு இருக்கிற புளிவன் சாரில் சேர்த்து ஒரு கொதி விட்டுடலாம். அப்போ கொஞ்சம் திக்காய்க்கும். ரொம்ப திக்காக இருக்காது. இதோட கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். புளி வெந்த சாருங்கும்போது நீர்க்க தான் இருக்கணும். அரிசி மாவு சேர்த்து கொதிச்சாச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை வெந்தயப்பொடி, வறுத்து பொடிச்ச வெந்தயப்பொடி சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப மணமாக இருக்கும். கொதிச்சுட்டு இருக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். வெந்தயப்பொடி சேர்த்து கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம புளிவன் சார் ரெடியாக எடுத்து பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். அரிசி மாவு சேர்த்து கொதிக்க வச்சாலும் கூட இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகக்கூடாது. திருநெல்வேலிக்கார எல்லாருக்குமே இந்த புளிவன் சார் பற்றி தெரிஞ்சிருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுட்டு அப்பளம், வடாம்லாம் வச்சுக்கலாம். ஏதாவது தேங்காய் போட்ட கறியும் வச்சுக்கலாம். அவியல் குழம்பு, அதுக்கு மிக்சடாக காய் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளை பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரங்காய், வாழைக்காய், பட்டாணி, சேனை எல்லாமே நறுக்கி போட்டிருக்கேன். இந்த காய் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா குழஞ்சி வேகணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா காய்கறியெல்லாம் நல்லா குழஞ்சி வேகும். அவியல் குழம்புக்கு காய் வச்சு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸ்டீமெல்லாம் அடங்கியே நல்ல ஜோராக குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பச்சை புளி வாசனை போக இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு அரைச்சின்னு வரலாம். மிக்சியில் 1 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது குழம்புங்கிறதுனால காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். குழம்பு சேர்ந்துட்டு வரணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் மோர் விட்டு அரைச்சின்னு வரலாம். மோர் விட்டுக்கிறேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம். இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிரை லைட்டாக கட்டியெல்லாம் உடச்சி தான் சிலிப்பி வச்சுருந்தேன். அதை இதில் கலந்துருக்கேன். அதிகம் புளிப்பு இல்லாத தயிர். புளித்தண்ணி விட்டு பச்சை புளி வாசனை போக கொதிச்சாச்சு. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ
பாருங்க, குழம்புங்கும்போது தண்ணியாக இருக்கணும். அவியல்னால் இதுவே நம்ம தண்ணியே விடாமல் தேங்காயை பச்சை மிளகாயும் சதைச்சி எடுத்துகிட்டு வந்து தான் சேர்ப்போம். இதில் கொஞ்சம் பச்சரிசி மாவும் சேர்ப்போம், லைட்டாக புளியும் விடுவோம். ஸோ அதுதான் அவியல் குழம்புக்கும் அவியலுக்கும் வித்தியாசம். ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியாக உள்ள பாகத்தை சாதத்தில் பசங்க இந்த காயை தொட்டுண்டே சாப்பிட்லாம். 2 in 1 ஆகிடும். இதை டிஃபனுக்கும் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. நம்ம அவியல் குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளிக்க வேண்டாம். நம்ம டேஸ்டியான அவியல் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு வடை. நீங்கள் விருப்பப்பட்டால் ரசம்லாம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு நைட்டு பலகாரத்துக்கும் சேர்த்தே வச்சுக்கலாம். இது நிறைய காயெல்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான அருமையான குழம்பு. நீங்கள் விருப்பப்பட்டால் தொகையில் அரைச்சிக்கலாம். தொகையில் போட்டு பிசைஞ்சிட்டு இந்த அவிய குழம்பை தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதில் உள்ள காயை வச்சுட்டு சாப்பிட்லாம். இது வறுத்தரைச்ச குழம்புக்கு ஒரு துண்டு பரங்கிக்காயும் பெரிய சக்கரவள்ளி கிழங்கையும் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். அப்புறமா இதில் உப்பு புளி தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். முதலே சேர்க்கும் போது இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது வேகட்டும், அதுக்குள்ளே குழம்புக்கு வறுத்துக்கலாம். வறுத்தரைச்ச குழம்புக்கு வறுக்கிறதுக்கு இது 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் வறுக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இதில் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் பொரிஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அச்சரிசி, காரத்துக்கு 4 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். உப்பு காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் தனியா சேர்த்து கொஞ்சம் பருப்பெல்லாம் செவக்கட்டும். அந்த மாதிரி இதை வறுத்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாகட்டும், அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பரங்கிக்காயும் சக்கரவள்ளி கிழங்கும் பாதி வெந்தாச்சு. ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 1.5 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பச்சை புளி வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். குழம்புக்கு வறுத்தது சூடாரி மிக்சியில் சேர்த்துட்டேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. வேக போட்டிருந்தது பச்சை புளி வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. காய் நல்லா கரைஞ்சி வெந்தாச்சு. சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் நல்லா கரைஞ்சுண்டு அதோட டேஸ்ட்டே இந்த குழம்புல இறங்கியிருக்கும். வறுத்து அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். மிக்சியை அலம்பி 1/2 டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். ரொம்ப வெட்டி தழைச்சி கொதிக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே வறுத்த சாமான் தானே, அதனால் கொஞ்சம் தழைக்கட்டும். இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு வெல்லம் சேர்த்தா. இதுவும் சேர்த்து கலந்து ஒரு கொதி வரட்டும். குழம்புக்கு தாளித்து கொட்டுறதுக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த கொதிச்சுன்னு இருக்கிற குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சூப்பரான டேஸ்டியான வறுத்தரைச்ச குழம்பு ரெடி. சேப்பங்கிழங்கு கொண்டக்கடலை போட்டு சாம்பார். 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு வெந்தயம் சேர்த்து தாளித்து இதிலேயே கருவேப்பிலை, ஒரு துண்டு பெருங்காயம், இது ஒரு கைப்பிடி அளவு சன்னாவை ஊற வச்சு வச்சுருந்தேன் நைட்டே, அதை சேர்த்துக்கிறேன். இதை வேக வைக்கல, அப்படியே தான் இதுலேயே இது கொஞ்சம் வெந்துடும். இது கூட வேக வச்சு உரித்து ஸ்லைஸ் பண்ணின சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை பொடி வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சேப்பங்கிழங்குல உப்பு புளி காரம் எல்லாமே ஏறிக்கும், நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் இந்த மாதிரி நல்ல பச்சை புளி வாசனை போக பொடி வாசனை போக கொதிச்சாச்சு. நல்லா சேர்ந்துட்டு பாருங்க. இந்த சேப்பங்கிழங்கு கொஞ்சம் கரைஞ்சி இதில் சேர்ந்துருக்கு. இந்த கொண்டக்கடலை எல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு.
இது ஒரு பெரிய கரண்டி துவரம் பருப்பை மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு ஏற்கனவே முதலே தாளிச்சிட்டோம், அதனால் தாளிக்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டியான கொண்டக்கடலை சேப்பங்கிழங்கு சாம்பார் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இதை ஜாஸ்தியாக பண்ணி வச்சுட்டு டிஃபனுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. திருநெல்வேலி ஸ்பெஷல் தாள குழம்பு. மிக்சடாக காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய், பீன்ஸு, சௌச்சோ, வாழைக்காய், சேனை, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சிறுகிழங்கு, பட்டாணி எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, காய் முங்குற அளவு தண்ணி விட்டு இதை குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். தாளக குழம்புக்கு வறுக்கிறதுக்கு வெத்து வானலியில் 1 டீஸ்பூன் அளவு பச்சரிசி இந்த மாதிரி பால் வெள்ளையாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வறுப்பட்டாச்சு. இதை எடுத்துட்டு 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு தான் மணமாக இருக்கும். நல்ல எள்ளு வெடிக்கணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லாவே பொரிஞ்சாச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். காரத்துக்கு 4 மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். வெறும்ன வறுத்தானாக்க கமரும். வறுப்பட்ட மிளகாத்தூள் எடுத்துடலாம். மிளகாத்தூள் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்தும் பண்ணலாம். பருப்பு சேர்க்குறதெல்லாம் அவ்வளவா விருப்பம்தான். குழம்போட திக்னஸ்க்கு தான் அந்த பருப்பு எல்லாமே சேர்க்கறது. இது கூடவே 2 அறுக்கு கருவேப்பிலையும் உருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வறுபடட்டும். பருப்பு லேசாக செவந்ததும் இதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வறுந்தால் போதும். தாளா குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய காயெல்லாம் இருக்கு இல்லையா அதில். ஸோ ஹெல்த்தியான குழம்பும் கூட. நாட்டுக்காய் தான் நிறையவே சேர்ப்போம் அதில். வறுப்பட்டாச்சு போகிறோம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். தாளா குழம்புக்கு குக்கரில் வேக விட்டுருந்தோம் இல்லையா, நல்லா வெந்துடுத்து. ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்து பச்சை புளி வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். தாளக குழம்புக்கு வறுத்ததை மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ எள்ளு, அரிசி, மிளகாத்தூள் தனியாக வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சின்னு வரலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு பாருங்க. ரொம்ப மையாகவும் இருக்காது, ரொம்ப கரகரானும் இருக்காது. அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். பச்சை புளி வாசனை போக கொதிச்சாச்சு பாருங்கள். காய் கூட இதில் நல்லா வெந்து கரையும். அது ஒரு விசில் விட்டு எடுத்தாலே குக்கரில் நல்லா வெந்துடும். அந்த கிழங்கு, பூசணிக்காயெல்லாம் வெந்து கரைஞ்சின்னு இதில் டேஸ்ட் ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப வெட்டி தழைச்சி கொதிக்க வேண்டாம். எல்லாமே வறுத்த சாமான் தான். ஜஸ்ட் ஒரு கொதி விட்டால் போதும். தாளா குழம்பு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளா குழம்பு தாளிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், நான் அந்த கருவேப்பிலையும் சேர்த்து தேங்காவை செவக்க வறுக்கணும். அந்த அளவுக்கு வறுபடணும். தாளிதத்தை தாளா குழம்புல சேர்த்துடலாம். சூப்பரான தாளா குழம்பு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே வேண்டாம். வடாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பெல்லாம் மழை பட்ச காலத்தில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.